ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்குடைய ப்ளே பாய் டு குட் பை. ஓகேங்களா, பார்ட் 5 போகலாமா? லாஸ்ட் பார்ட் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஜங்குக்கை பார்க்குறதுக்காக ஜங்குக்குன்னு காய் வந்துட்டு ஜிம்மியில் வந்து ஜங்குக்கு லவ் பண்ணுறத பற்றி சொல்லியிருப்பாரு. காய்க்கு ரொம்ப ஹாப்பி தான். சரி, ஓகேடா. சரி, அவனோட மனசில் எப்படி இடம் பிடிக்க ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க இல்லையா, ரொம்ப ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஜங்குக்கு அப்படி சொல்லி கூப்பிடுது. காயும் ஜங்குக்கும் அப்படியே டான் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. காய் பார்க்குறாரு, இது யார் புதுசாக ஒரு ஏழ்ற அப்படி சொல்லி அவர் பார்க்க இங்கே நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு ஏய் நீ எப்படின்னு சொல்கிறாங்க. பாரு ஜங்குக், கொஞ்ச நாள் நீ வரவே மாட்டேன்றா, என்னாச்சு உனக்கு? எதனா பிரச்சனையா? உன்னோட ஃபோன் நம்பர் என்னாச்சு? நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னடா உனக்கு ஃபோன் வந்து ரீச் பண்ணவே முடியல. நான் கொஞ்ச நாளாக வெளில போயிருந்தேன்னா வேறு ஒரு ஊருக்கு, அதனால தான் உன்னை கான்டாக்ட் பண்ணவே முடியல. இப்போ தான் வந்து பார்த்தேன், உனக்கு டெக்ஸ்ட்லாம் பண்ணுறேன் போகவே மாட்டேங்குது, என்னாச்சு? உன்னோட மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படி சொல்லி கேட்குது. இங்கே பாரு, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், டேட் பண்ணும்போதே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் விட்டுருவேன் அப்படி சொல்லலான்னு சொல்கிறாங்க. அது இல்லை ஜங்கு, நீ என்ன சொன்னேன்? எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைனா விட்டுருவேன், ஆனால் அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நீ சொன்னல, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எப்போ சொல்கிறாங்க, நீ சொன்னியே நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீ எப்போனாலும் எனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட வந்து கேட்கலாம், வெளில போனா கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிலாம் சொன்னியேன்னு சொல்லுது. இங்கே பாரு, நான் அப்படி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு இப்படி பேசுகிற? நீ ஏதோ அப்செட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு உன்னோட மொபைல் நம்பருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கு. கிட்ட வந்து கையை பிடிக்குது, கேட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. என்னாச்சு ஜங்குக்கு, இது நீ தானா? ஏன்னா கையெல்லாம் தட்டி விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. இப்போ காய் பார்க்குறாருங்க, பாருமா உன் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைம்மா, கொஞ்சம் தள்ளி போய் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு தான், இங்கே பாரு, நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசலாம், நான் ஜங்கு கிட்ட தான் பேசுகிறேன் அப்படி சொல்லுது. நான் தான் சொல்கிறேன்னா அவன் தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறானே சொல்கிறாங்க, அதை நாங்கள் பேசிக்கிறோம் அப்படி சொல்லுது. ஜங்கு வந்துட்டு இங்கே பாருமா, அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஓகேங்களா, நீ தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத, அவன் தான் சொல்கிறான்ல போ இங்கேருந்து, கம்பெனிக்கு எதுவும் வந்துடுறாங்க. இல்லை உனக்கு கான்டாக்டே பண்ண முடியல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் கேட்டேன், நான் நம்ம கூட கான்டாக்ட் இருந்தாங்க, அவங்களும் கேட்டேன், அவங்களும் சொன்னாங்க நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ யாரையும் வந்து பார்க்கறதே இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஏன் வந்துட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுற, என்னாச்சும் உனக்கு அப்படி சொல்லிட்டு பொண்ணு கேட்குது. காய் சொல்கிறாருங்க, பாரு அவன் தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறானே, இங்கேருந்து போயேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் ஜங்கு கிட்ட பேச தான் வந்திருக்கேன், நான் கண்டிப்பாக பேசுவேன், நீங்கள் சொல்லு ஜங்குக்கு என்னாச்சு, நான் எதனா அப்செட்டாக இருக்கேன், வெளில போகலாமா அப்படி சொல்லி கேட்குது. இங்கே பாரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நான் டேட் பண்ணப்போ வரைக்கும் தான் பண்ணேன், அதுக்கப்புறம் உனக்கு கேட்டால் உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, என்னை விடு தள்ளிப்போ அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஜங்கு கையை வந்து ஹேண்டை பிடிக்க இப்போ கரெக்டாக டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு பர்சன் தான் வராங்க. இவங்க அப்படி நிற்க, இந்த பொண்ணு கரெக்டாக ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிருக்கா. அந்த பர்சன் பார்க்க அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி திரும்பி பார்க்குறாங்க, அம்மா அப்படி சொல்கிறாங்க. அம்மா தான் உனக்கு, நீ இன்னும் திருந்தவே இல்லையா அப்படி சொல்லி ஒரு மாதிரி கேட்குறாங்க. அப்போது அங்கே என்னென்ன அந்த கேபின் டோர் ஓப்பன் ஆகுது, எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஸ்டாஃப்ஸு இப்போ தான் நம்ம ஜெமினான் யோன்ஜன் வந்துட்டு வெளில போயிருப்பாங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க ஏதோ ஒரு விஷயமா போயிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஃபைலை தூக்கிட்டு உள்ளே வராங்க. இப்போ தான் ஜங்கோட அம்மா தான் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு ஜங்கோட ஹேண்டை பிடிச்சி நின்றுருக்கு. ஜங்குக்கு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அது வந்துட்டு அப்படி தட்டி வர அந்த பொண்ணோட ஹேண்டை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஜங்குக்கு உன்னோட அம்மாவா ஆண்டி எப்படி சொல்லுங்குது, யாரோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. நீ யார், என்னது கேண்டீன் கூப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ நீங்கள் வந்துட்டு ஜங்கோட அம்மா தானே, அப்போ எனக்கு நீங்கள் ஆண்டி தான் அப்படி சொல்லுது. இப்போ ஜங்கு பார்க்குறாரு, வாயை மூடு அப்படி சொல்கிறாரு. இங்கே ஜங்குக்கு தான் ஜங்கோட அம்மா தான், அப்போ நீங்கள் வந்துட்டு இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ காய் என்ன நினைக்கிறாரு, ஆண்டி அதான் கம்பெனி வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4th பிளேஸில் இருக்குது, இப்போ இந்த வீக்கில் எப்படியும் 3rd பொசிஷனுக்கு வந்துடும், அப்புறம் எப்படி நான் சொன்னேன் 2 மந்த் இருக்கிற நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்துருமே சொல்கிறாங்க. அப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அப்போ நான் இப்போ ஜங்குவோட அந்த கம்பெனியை பற்றி பேச தான் வந்திருக்கேன் நீ நினச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நாங்கள் ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்கோட கம்பெனியை வந்துட்டு அவனை வெளில அனுப்பணும்னு நினச்சது வெறும் ஜஸ்ட் இந்த கம்பெனியோட பிளேஸ் வந்து நம்பர் 1 இல்லை அப்படின்றது மட்டும் தான் அப்படின்னு நினச்சி அதை சொல்லி கேட்குறாங்க. காய்க்கு ஒன்றுமே புரியல, பார்க்குறாங்க எல்லோரும். இப்போ யோன்ஜன் ஜெமின் வந்து பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. டோர் ஓப்பனில் இருக்கிறதுனால எல்லா ஸ்டாஃபும் ஏஞ்சி பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாரு, நாங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட கம்பெனி வந்து வாங்கணும்னு நினச்சது வந்துட்டு நீ நல்ல கேரக்டரில் நல்ல ஒரு பையனாக இருக்கணும்னு சொல்லி தான், சரியா? இந்த ஜஸ்ட்டு கம்பெனி நம்பர் 1 பிளேஸில் இருந்தால் மட்டும் நீ வந்துட்டு நல்ல ஒரு பையனாக மாறிட முடியாது. ஒரு நல்ல ஃபஸ்ட்டு உன்னோட கேரக்டர் வைஸ் நீ நல்ல பையனாக இருக்கணும், நாங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தோம். நீ இந்த கம்பெனியோட இன்னும் பிளேஸில் ஒரு நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்தால் கூட நீ இப்படி தான் இருப்ப, இதே ப்ளே பாயாக தான் இருப்ப. ஒரு அம்மா நான் சொல்லக்கூடாது, ஆனால் நீ இப்படி தான் ப்ளே பாயாக இருப்பான்னு தெரிஞ்சது அப்படின்னா இந்த கம்பெனி என்ன நீ நம்பர் 1 பிளேஸில் இருந்தாலும் சரி, இல்லை லாஸ்ட் பிளேஸ் இருந்தாலும் சரி, அது 2மே எங்களுக்கு ஒன்று தான் அப்படியே சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இப்போது காய்தான் ஆண்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டி. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜங்குக்கு யார்கிட்டையுமே பேசல. இந்த பொண்ணு தான் வந்து பேசுது இப்போது. அவன் அந்த மாதிரிலாம் இல்லை ஆண்டி, அவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எது இப்போ நான் நம்பணுமா? அங்கே பாரு, அந்த பொண்ணு அது அவனோட ஹேண்டை பிடிச்சிட்டு நின்றுருக்கு. அதுவும் நான் அன்றைக்கி இவனை பார்க்க வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணியிருக்கோமே. கம்பெனி கூட இப்போ நல்ல இதில் வந்திருக்கு, இவனும் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். சரி ஒரு அம்மாவை என்கரேஜ் பண்ணணும். என்னோட அம்மா இவங்களோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் இருக்கு இவன் மேலே. சரி நம்ம வந்து நம்ம போயிட்டு கொஞ்ச நாள் நான் பையனுக்கு வந்துட்டு ஆறுதலாக பேசணும், அப்போ தான் கொஞ்சம் இன்னும் நல்லா இதாக வருவான்னு சொல்லிட்டு தான் அங்கே ஆசையாக வந்தேன் தெரியுமா அவனை பார்க்குறதுக்கு. அவன் சேஞ்ச் ஆகிட்டான் அப்படின்னு நம்பி வந்தேன். இங்கே பாரு அவன் எப்படி இருக்கான் சொல்லிட்டு அவள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா இல்லைம்மா, நான் அந்த மாதிரி இல்லைம்மான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு பார்க்குது. ஆண்டி நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஜங்குக்கு வந்துட்டு டேட்டிங் மட்டும் தானே பண்ணுறாரு, இதில் போய் என்ன இருக்குது சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு எப்படி ஆஃபீஸுக்குள்ளே வருவ, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி நான் ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வருது. என்ன சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்கோட அம்மாவை பதில் சொல்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா எப்போயாவது அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லனா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி அது வந்துட்டு அங்கே பாரு சொன்னானா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அவன் ஜஸ்ட்டு டேட்டிங் தானே பண்ணான், அதில் ஒரு பொண்ணு தானே நீ அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு ஆண்டி ஆனால் அங்கே அப்புறம் இங்கே பாரு, இந்த மாதிரி சும்மா ஆண்டிலாம் கூப்பிடாத, நீலாம் ஆண்டின்னு கூப்பிட்றது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சரியா. ஏன் நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணாமல் என்ன ஆண்டின்னு கூப்பிடணும், ஃபஸ்ட் வந்து ஆஃபீஸருக்கு வெளில போறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ காய் பார்க்குறாரு. நீ வெளில போய் தான் தொடைய, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையே வருது போ அப்படி சொல்கிறாங்க. அங்கே எல்லா ஸ்டாஃபும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட ட்ரெஸ் அவ்வளோ குட்டியாக போட்டு வந்திருக்கு. எல்லோரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி. இப்போ ஜங்கோட அம்மாவே ஜங்கு அவ்வளோ ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நல்ல வேலை நான் உன்னோட அப்பா கூட்டிகிட்டு வரல. நான் கேட்டேன் வாங்க 2 பேரும் போய் பார்க்கலாம், பையன் வந்து நல்லா கம்பெனி ரன் பண்ணுறான், போயிட்டு அவனை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு வரான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க நான் வரமாட்டேன், நீ வேணும் உன் பையனை நம்பு போ அப்படி சொல்லி அதை சொல்லிட்டாங்க. நான் சரி அப்படி கூட நான் தான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா. அங்கே வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் நல்லா இருக்கா, அவனை பற்றி யாருமே பேடாக பேசுகிறதே இல்லை, நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு நினச்சி வந்தேன். இங்கே வந்துட்டு கொஞ்சம் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படி பண்ணிவிட்டு உன் கூட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிவிட்டு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையோடு வந்தேன். நீ நல்லா கிஃப்ட் கொடுத்துட்ட எனக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக உடஞ்சி பேசுகிறாங்க. அங்கே பாரு இப்போ கூட நான் உன்னை லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி தான் ஒரு பொண்ணு கூட நீ இருந்தால் அது அவ்வளோ கஷ்டமாச்சு அது பார்க்குறது ஒரு அம்மாவா. இப்போ பாரு சேம் இதே தான் ஒரு இதை தான் உன்னை பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கம்மா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டிங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் எனக்கு பேச விடுங்களேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நீ எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், இப்போ கூட நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க வரல, உன்னை தேடி ஒரு பொண்ணு கம்பெனி வரைக்கும் வருதுன்னா நீ ஏன் இந்த மாதிரி இருக்கா சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்துட்டு நான்லாம் யார்கிட்டையும் பேசுறது இல்லைம்மா, நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனால் அந்த பொண்ணுங்க தான் விடாமல் வராங்க அப்படி சொல்கிறாங்க. ஓ விடாமல் வராங்களா, அந்தளவுக்கு அவ்வளோ கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கு உன்ட்டு அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் மொபைல் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஆண்டி நீங்கள் ஜங்கு திட்டாதீங்க, இது என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுது. உங்கள் பா ஃபஸ்ட்டு வெளிலன்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா தான் அந்த பொண்ணோட ஹேண்டை பிடிச்சி எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஆண்டி விடுங்க என்ன, எதுக்காக நீங்கள் என்ன டச் பண்ணுறீங்க விடுங்க சொல்கிறாங்க. இது ஜங்கோட ஆஃபீஸ் தானே, இது உங்களோட ஆஃபீஸ் இல்லை அப்படி சொல்லுது. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒரே ஸ்லாப் தான் வச்சுறாங்க. யாரோட ஆஃபீஸ் இது ஜங்கோட ஆஃபீஸ் தான். இதெல்லாம் ஜங்குக்கு வந்துட்டு ஜங்குக்கே உருவாக்குனது நினச்சேன். ஜங்கோட அப்பா அவங்க உருவாக்குனது அது ஜங்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கே இதை ரன் பண்ணுறான். நீ என்ன சொல்ல, என்ன வந்து ஆஃபீஸர்ட்டு வெளில போகணும், நான் போகணுமா என்ன சொல்கிறாங்க. ஜங்குக்கு தாங்க நீ அவங்க என்னோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா அவ்வளோ முறைச்சி பார்த்துட்டு ஒரு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. வாட்ச்மேன்றாங்க, மேடம்ன்றாங்க, உள்ளவா அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவருமே உள்ள வராரு. நீ என்ன வேலை பார்க்குற அப்படி சொல்கிறாங்க. மேடம்ன்றாங்க. இங்கே பாரு இப்படி ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஒருத்தவங்க ஒரு கம்பெனிக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒன்றும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும், இல்லை இங்கே உள்ள ஸ்டாஃபாக இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் இங்கே உள்ளவங்க ஸ்டாஃபை மீட் பண்ணுறவங்களா அந்த கூட அவங்களுக்கு பர்மிஷனோடு தான் வரணும். இப்படி யாருமே இல்லாமல் ஏதோ டோர் ஓப்பன் ஆகிருந்தால் யாருனாலும் உள்ள வரலான்ற மாதிரி விட்டு வச்சுருக்கா. யார் இது, எப்படி எப்படி வந்தாங்க, நீ எப்போ என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறா, மேடம் இவங்க சொன்னாங்க சாரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஜங்கோட அம்மாவுக்கு அவருக்கு வருது. ஜங்குக்கே ஷாக்காக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஜிமினாண்டு யோன்ச்சின்னு மொத்த ஸ்டாஃப் எல்லோரும் பார்க்குறாங்க. வந்துட்டு நீ அப்படி கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இதில் என்ன இருக்குது, டேட் பண்ணாலும் கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. உனக்கு டேட்டிங்க்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் மீனிங்கே தெரியாதா அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவ்வளோ வெளில கூட எடுத்துகிட்டு போய் விடுங்க அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஆண்டி நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க, நான் ஜங்கு கூட ரொம்ப நாள் வரைக்கும் டேட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் அவனை இப்போ நினச்ச கூட ட்ரெண்டிங்கில் விடுவேன் அப்படி சொல்கிறாங்க. விடுங்க அப்படி சொல்கிறாங்க. முன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, இவரை கூட்டு போய் வெளில விடுங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த வாட்ச்மேனுமே இங்கே வாங்க ஃபஸ்ட்டு வெளில போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க, உங்களால் தான் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனை கூட்டிகிட்டு போயிட்டு வெளில விட்டுறாங்க. விட்டுட்டு அவங்க வந்து சாரி மேம் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டு அந்த பொண்ணு போய்ட்டு வெளில விட்டுறாங்க. கேட்டு லாக் பண்ணிடுறாங்க.
எங்கள் ஜங்கோட அம்மா தான் பார்க்குறாங்க. நீ என்னை இவ்வளோ டிசப்பாயிண்ட் பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கல. ஒரு அம்மாவாக என்னை சொல்லக்கூடாது, ஆனால் நீ இப்போ இப்படி இருக்க பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க இனிமேல் இந்த ப்ளேஸில் காலே வைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீ ரெடியாக இரு 2 months தான் நீ இப்போ நம்பர் 1 ப்ளேஸ்லேயே இருந்தாலும் சரி இந்த கம்பெனி உனக்கு சொந்தமே கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லோரும் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு, ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜிமின் பார்க்குறாங்க. யோன்ஜிலாம் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க எல்லாருக்குமே. யோன்ஜி சொல்கிறாரு, இல்லை அவர் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டார் பாவம் அப்படி சொல்கிறாரு. ஜிமினுக்குமே புரியுது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உங்கள் அம்மாவே இப்படி பேசுகிறாங்களே அப்படி சொல்லிட்டு. இப்போ தான் அவர் நார்மலாக ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. எல்லோரும் அப்படி சொன்னாங்க தான், நான் பார்த்த வரைக்கும் அவர் அந்த மாதிரிலாம் இல்லை பாவம். இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி அகைன் வந்து ஒரு இப்படி நடக்குது. ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சா கூட அகைன் அவங்க வந்துட்டு அதிலே போய் புஷ் பண்ணால் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்காரு. இங்கே காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கு தான் வந்துட்டு காய் கொஞ்சம் வெளில போய் ஏன் சொல்கிறாங்க, அவருமே வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு வெளில வந்துடுறாங்க. பயங்கரமாக ஜங்கு வந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. பாரு என்னோடய அம்மா என்னை எப்படி இன்சல்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் முன்னாடியும். நான் அப்படி இருந்தப்போ கூட அவங்க என்னை அந்தளவுக்கு வந்துட்டு பேசலை, அதுவும் திட்டுவாங்க, தனியாக கூட தான் திட்டுவாங்க. இன்றைக்கி இப்படி எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு அவமானப்படுத்துகிறாங்க, நான் எந்த தப்பும் பண்ணாதப்போ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுறாரு. அப்போ அவருக்கே தோணுது, அப்போ செம்மின் என்னை பற்றி என்ன நினைப்பா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. வெளில போயிட்டு யாரையும் ஃபேஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே வந்துட்டு அப்போ தான் கேட்குறாங்க, காய் சார் இதில் வந்து டவுட்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி தான் உங்களுக்கு டவுட் வந்து சொல்லிட்டு கொடு அப்படி சொல்லிட்டு ஃபைலை வாங்கி, ஜெமின் உனக்கு எல்லாமே தெரியும்ல, இதை கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படி சொல்கிறாங்க. ஜெமினிக்கே மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அவங்க அம்மா அப்படி பேசிட்டு போகிறது ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசினா கூட தனியாக வான் பண்ணியிருக்கலாமே, ஏன் எல்லாருக்கும் முன்னாடி வான் பண்ணணும். அவருக்கு இப்போ தானே கொஞ்சம் நல்லா ரெஸ்பெக்டிவ்லாம் கிடச்சிச்சு, இப்போ அதுக்குள்ளே எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு ஓன் ஸ்டாஃபும் முன்னாடியே அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப பாவமாக பார்த்துட்ருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா டவுட்டையுமே ஜிமின் தான் கிளியர் பண்ணுறாரு. சம் ஃபைல்ஸாக இம்பார்ட்டண்ட்டாக சைன் போட வேண்டியதாக இருக்குது ஜங்கு கூடது. ஆனால் ஜிமின் சொல்கிறாரு, இன்றைக்கி இதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்களாம் போங்க அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி காசு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ காய் தான் ஜிமின் சொல்கிறாரு, காயின்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க, இல்லை நீங்கள் ஒரு டைம் வந்து சொல்லிவிடுங்க, யாராவது காசு பேசுனாங்க அப்படின்னா அவங்க நம்ம கண்ணில் வந்து மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக ஃபயர் பண்ணிவிடுவோம் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறா, ஆமாம் காய் அவங்க பாவம், அவர் பாவங்க எந்த தப்பும் பண்ணல, அவங்க அம்மா வந்து அப்படி பேசிட்டு போகிறாங்க எல்லாருக்கும் முன்னாடியும், அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வெயிட் பண்ண சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் யாராவது காசு பேசுனீங்க சிஓ இப்படி அவங்க அம்மா வந்துட்டு இப்படி வந்து ஷவுட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதாக பேசுனீங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உங்களோட ரசீட் எல்லாத்தையும் கிழிச்சு அப்படியே வெளில அனுப்பிட்டு நியூவாக நாளைக்கே எவ்வளோ பேர்னாலும் ஜாபுக்கு எடுத்துருவோம். இப்போ கம்பெனி இருக்கிற பொசிஷனில் யாருனாலும் ஜாபுக்கு வருவாங்க சரியா, நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் தான் பண்ணணும், ஒன்றும் அவசியமே இல்லை எங்களுக்கு. யாராவது உங்கள் ஒர்க்கை தவிர வேறு ஏதாவது பேசுனீங்க, வேறு ஏதாவது காசு போய் வெளில ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, உங்களோட அதோட பெண் விளைவு உங்களுக்கு தான் ஓகேங்களா, எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம்லாம் கிடையாது, இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாங்க, யாரும் ஒருத்தரோட பேசாமல் அப்படியே ஒர்க் மட்டும் பார்க்குறாங்க. எங்கள் ஸ்டில் ஜங்குக்கு இன்னும் வெளியே வரல. அவங்க அம்மா வந்துட்டு போனதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு, அவர் வந்து கேபின் ஓப்பன் பண்ணவே இல்லை. இவங்க 3 பேருமே போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் டைமே க்ளோஸ் ஆகுது, எல்லாருமே கிளம்புறாங்க. யாருமே ஒரு வாரத்தை கூட ஜங்கு பற்றி பேசவே இல்லை, அப்படியே எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் ஜிமின் தான் வந்துட்டு காய் அப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின்றாங்க, இல்லை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் லேட்டாக போகலாமா சொல்கிறாங்க. லேட்டாக வாயேன் நீ கிளம்பு ஜிமின் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்க, நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின்மே வெளில வந்துடுறாரு. எவனும் ஜிமின் தான் வராங்க. காய் எங்கே இருக்காரு. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவம் அவங்க அம்மா இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே, அவங்க தப்பே பண்ணலை அவர், அது இப்போ போயிட்டு இப்போ பேசுகிறாங்களே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. யோன்ஜன்கிட்ட கேட்குறாரு, ஆமாம் ஜங்கு பாவம் தானே சொல்கிறாங்க. நானும் அதான் நினச்சிட்டு இருக்கேன், ஏன் மேம் வந்து இப்படி பேசிட்டு போகிறாங்க, திட்டினா கூட தனியாக ரூமில் கூப்பிட்டு திட்டே இருக்கலாம். ஈவன் பாரு அன்றைக்கி கூட ஒரு பொண்ணு அப்படி தான் வந்துச்சு, அது கூட கரெக்டாக ஜங்கு வந்துட்டு பேச அனுப்பிட்டாரு. இன்றைக்கி பாரு இந்த பொண்ணு யாருனே தெரியல அப்படி சொல்கிறாங்க. அதுவும் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்காங்களா, அவங்க கொடுத்த ட்ரெஸ் இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லை, அதான் மேடமுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு போல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்களோட பையனை கண்டிக்கிறதுக்கு அவங்க எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு சொல்லி இருந்திருக்கலாம். அந்த பொண்ணால் போகிற எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பொண்ணுங்களாம் கூட இருக்காங்களே கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம் இருக்க தான் செய்யுது, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிடுறாங்க. எங்கே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு வீட்டில் தான் குக் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப நேரம் அந்த வந்து மைண்டே இல்லாமல் இருக்குது, போ சாப்பாடே வேணாம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கொஞ்சம் சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. நம்ம ஏதாவது பேசியிருந்துருக்கலாம், அவர் ரொம்ப வந்துட்டு தப்பாக நினச்சிருப்பாரோ, என்ன ஃபீல் பண்ணியிருப்பாரோ தெரியல. அவங்க அம்மா வர
எல்லாருக்கும் முன்னாடி இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. பாவம், நம்ம வந்துட்டு ஏதாவது பேசலாமா, இல்லை நம்ம என்னென்னு பேச, நம்ம இது வரைக்கும் சரியாக பேசின கூட இல்லை, நம்ம போய் என்னென்னு பேச முடியும் சார், அட்லீஸ்ட் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லலான்னு தோணுது, ஆனால் எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கால் தான் பண்ணுறாரு. அவங்க ஜங்கு தான் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி சேடாக பயங்கரமாக வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நாளாக வந்து ட்ரிங்க் பண்ண மாதிரி இப்போ பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. காய் தான் வேணாண்டா, ட்ரிங்க் பண்ணாதடான்னு சொல்கிறாங்க. இல்லை வந்துட்டு எனக்கு பாத்தியாக்கா என்னோட அம்மா என்னை எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னை எப்போவுமே திட்டுவாங்க, எல்லாருக்கும் முன்னாடிலாம் திட்டவே மாட்டாங்க, தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ திட்டுவாங்க. அப்போலாம் நான் அம்மா திட்டினதெல்லாம் எனக்கு காதில் விழுந்ததே இல்லை தெரியுமா. எனக்கு கஷ்டமாகவே இருக்காது. இன்றைக்கி அவங்க திட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் நான் ட்ரூவாக ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு லவ் ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க சொல்கிறாங்க. அப்போ தான் காய் சொல்கிறாரு, இங்கே பாரு அவனும் ஒன்று தப்பாலாம் நினைக்கல அப்படி சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அவனும் தப்பாக நினைக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு அது வந்துட்டு ட்ரிங்க்கில் இருந்தாலும் பெருசாக தெரியல, அவர் என்ன சொல்கிறாருன்றது உனக்கு தெரியாது. மற்றவங்க என்னோட அம்மாவே அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பான்னு பற்றி சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம கதை சொல்கிற டே இப்படி அழுதா மட்டும் சரியாகாது, எதுக்கு இப்படி ட்ரிங்க் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பெயினாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபுல் ட்ரிங்க் தான். இப்போ நம்ம ஜங்கோட ஃபோனுக்கு தான் வந்து கால் வருது. பார்த்தா கால் ஜிம்மின் அப்படி வருது. பார்க்குறாரு, ஜிம்மின் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காய் பார்க்குறாரு. எங்கே பாரு காய் எங்கே சரி சாரிடா ஜங்குக்கு பாரு ஜிம்மின் ஃபோன் பண்ணுறான், அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லாத, அப்போ நீயும் பொய் சொல்கிறாள், எல்லாரும் கூடயும் சேர்ந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. டே நான் பொய் தான் சொல்கிறேன், அங்கே பாருடா ஃபோனை பாரு அப்படி சொல்கிறாங்க. அவரு காய்ச்சலாம் ரப் பண்ணுறாரு. அப்போ ரப் பண்ணி பார்க்குறாரு. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு வருது. ஆமாம் ஜிம்மின் நான் பேசு அப்படி சொல்கிறாங்க. அவன் என்ன பேச போகிறான், அவனும் அதை என்ன சொல்லுவான், நீ ஒரு ப்ளே பாய், உன்னை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ப்ளே பாய்ன்னு சொல்கிறாங்க, நீ அதே மாதிரி தான் இருக்க மாட்டான், அம்மாவே நீ ப்ளே பாய்ன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவான்னு சொல்கிறாங்க. அப்படியே அவன் எப்படா அவங்ககிட்ட அப்படி பேசியிருக்கான், அவன் அந்த மாதிரிலாம் பேசினதே இல்லைடா. இவன் உன்னை யாருன்னா அடிக்கணும்னு நினச்சா கூட அவன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவான். ஒரு செக்ரட்டரியாக செய்கிறானோ இல்லை ஒரு சாதாரண ஹியூமனாக செய்கிறானோ ஒரு ஸ்டாஃபோ அப்படி கூட தெரியாது, ஆனால் அவன் செய்வான்டா. ஏன்டா அவனை பற்றி இப்படி சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. உனக்கு தெரியாது, அவனை மாதிரி ஒரு பர்சனெல்லாம் நம்மளுக்கு எனக்கு கிடைக்குமா சொல்லுன்றாங்க. அவனை எப்படி இருக்கான் பார்த்தியா, எந்த ஒரு பேட் ஹேபிட்டுமே இல்லை, அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கான், வேறு மாதிரி அவனும் வேறு லெவல் வந்துட்டு என்ன போர் பையன் அவ்வளோதான் சொல்கிறாங்க. காய் யோசிக்கிறாரு. இப்போ ஒரு ரிச்சு அதெல்லாம ஒரு விஷயம் பாரு, ஃபஸ்ட்டு அவன் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்பவே கேரிங்காக இருப்பான், பேசுடா அப்படி சொல்கிறாங்க. பேசுடா சொல்கிறாங்க. பேசுன்றாங்க. சரின்ட்டு ஜம்பே அட்டன் பண்ணுறாரு. வந்துட்டு ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேது. ஏன்டா ஃபோன் வேலை செய்ய மாட்டேதுன்றாங்க. வேலை செய்யலாடி புது ஃபோன்டா நான் கொடுறா சொல்லிட்டு அவர் அட்டன் பண்ணி கொடுக்குறாரு. நான் பேசுன்னு சொல்கிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வாய்ஸை கெடுத்தும் அப்படியே வந்துட்டு இந்த ட்ரிங்க் பண்ணது எல்லாமே தெரிச்சு போயிடுச்சு. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்குன்றாங்க. ஜிம்மின் ஜங்குக்கு சார்ன்றாங்க. இல்லை நீ சார்னு சொல்லாதானே ஜிம்மின் ஜங்குக்குனே சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஓகே சரி ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன், நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மரமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜங்குக்கு, எனக்கு புரியலையேன்னு சொல்கிறாங்க. தெளிவாக சொல்லுங்களேன் அப்படி சொல்கிறாங்க. தெளிவாவா, நான் எங்கே இருக்கேன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தா ரொம்ப சோகமாக இருந்தால் நம்ம எங்கே இருப்போம், அங்கே தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக ரொம்ப சோகமாக எங்கே அப்படி சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. நீ யோசிக்கிறல்ல, ஏன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ குழந்தை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அதெல்லாம் உனக்கு தெரியாது, அது பார் அப்படி சொல்கிறாங்க. பாரா அப்படி சொல்கிறாங்க. பாரில் தான் இருக்க அப்படி சொல்கிறாங்க. தனியாக இருக்கீங்களா அப்படி சொல்கிறாங்க. தனியாக இல்லை, என் கூட எப்போவுமே எல்லா கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் ஒருத்தவங்க கூட இருப்பானே, அது மாதிரி ஒருத்தவங்க இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. காய் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு காய் வந்துட்டு என்னடா பேசுகிறாங்க சொல்லிட்டு ஃபோனை கூட சொல்லிட்டு வாங்கி லைட்டாக கொஞ்சம் சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்காங்க அந்த பாரில். பார்க்குறாங்க. ஹலோ காய் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஜங்குக் சாருக்கு, ஏன் ஜங்குக் சார் இப்படி இருக்கு பேசுகிறாங்கன்றாங்க. அதுவா அவங்க நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டான்டான்றாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டாரா, என்னாச்சின்னு சொல்லி கேட்க அவன் ரொம்ப சேடாக இருக்கான்டா அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் குடிக்காமல் பார்த்துருக்கலாம்ல சொல்கிறாங்க. இல்லை அவன் குடித்தா தானே கொஞ்சம் சரியாகும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, அதுக்கு என்ன பண்ணுறது, அவங்க ஆண்டி ரொம்ப திட்டாங்கல்ல அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க திட்டாமல் இருந்திருக்கலாம், ஏன் அவ்வளோ திட்டாங்க, அவங்க ரொம்ப பாவம்ல ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இது வந்துட்டு சட்டை நம்மளுக்கா என்ன பண்ணுறாருனா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. இவங்க பேசுறது ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, ஏன்னா ஜங்கு வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு வந்துட்டு பெருசாக அகைன் வந்துட்டு இது பண்ணிடுறாரு. இவர் வந்துட்டு அவரே இவங்க பேசுறதால ரெக்கார்ட் பண்ணுறாரு. அவருக்கு எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் எந்த தப்பும் பண்ணலை, இவங்க தான் பாவம் வந்துட்டு இந்த மேம் இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் பொறுமையாக பேசியிருந்துருக்கலாம், இல்லை தனியாக கூட வான் பண்ணியிருக்கலாம், அவங்க அம்மா தான் இருந்தாலும் அப்படியே பேசுகிறது, ஸ்டாஃப்லாம் இருக்காங்கல்ல பாவம் இல்லையா ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க.
ஆமாம் பாவம் தான், என்ன பண்ணுறது ஜெமின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிட்டாங்களா அப்படி சொல்கிறாங்க. அவன் ஓகே ஆன மாதிரி தெரியல, ரொம்ப புலம்புறானா, என்னால் முடியல அப்படி சொல்கிறாங்க. ஓ நான் வேணா வரட்டா, ஹெல்ப் பண்ணட்டா அப்படி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ இந்த மாதிரி ப்ளஸ்லாம் வேண்டாம், நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன், நான் கூட்டிகிட்டு போய் அவனோட வீட்டில் விட்டுருவேன். அவன் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான், என்னோடய அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான், நான் அவனை கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் ஒரி பண்ணாத அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீங்கள் சாப்பிட்டீங்களா காய், நீங்கள் ஜங்க் சார் சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நான் சாப்பிடவே இல்லை, அதுவும் இவன் ரொம்ப சேடாக இருந்தானா, நீங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் போய் பார்த்தேன், பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப அழுதுருப்பான் போலன்னு சொல்கிறாங்களா. அச்சச்சோ அழுதாங்களா? ஆமாம் ரொம்ப அழுதுருக்கான், ஆண்டி திட்டினதில்ல அதனால் அப்படியே இருந்தானா. சரி அவனை வந்து கம்ஃபர்ட் பண்ணலான்னு நினச்சேன், அப்போ தான் வந்துட்டு கேட்டேன் வெளில போகலாமாடா சொல்கிறதுக்கு, அவன் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டான். சரி எனக்கும் வேறு வழி தெரியல, அவன் கொஞ்சம் நார்மலாகும்னா இது மாதிரி பண்ணாதான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேனா, இங்கே வந்து பார்த்தா ஒரு கிளாஸ்ன்னு சொன்னான், அப்படியே போயிட்டே இருந்துச்சு, எவ்வளோ குடித்தானே எனக்கு கவுண்டே பண்ண முடியலடா அப்படின்றாங்க. ஐயோ பாவம் அப்படி சொல்கிறாங்க. பாவம் தான், என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுன்னா சொல்லுங்கள், நான் வரேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ சாப்பிட்டியாச்சுமேன்றாங்க. இல்லைக்கா எனக்கு சாப்பிடவே தோணல, ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சா, சரி ஜங்கு சார்கிட்ட பேசலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். சரி அவர் தான் கொஞ்சம் சேடாக இருப்பார், கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டேன்னா, அதான் அவர் இப்படி இருக்காருன்னு சொல்கிறீங்களே, சரி பரவாயில்ல, நீங்கள் இருக்கீங்களா கூட, அப்புறம் என்ன, எனக்கு இது பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேடா நான் பார்த்துக்குறேன். சரி ஓகே இவ்வளோ தூரம் ஃபோன் பண்ண தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்குது, அவர் நம்ம சார் தானே, இதில் போய் ஒரு கம்ஃபர்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சரி ஓகே, சரிடா நீ பார்த்து பத்திரப்பா, நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஜங்குக்குமே வந்துட்டு இங்கே காய் தான் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, இங்கே பாரு அந்த பையன் கூட இவ்வளோ ஃபீல் பண்ணுறான், இவன் தான் அங்கே பாரு இப்படியே குடிச்சிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு, எந்திரிடா வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்கிறாங்க. வீட்டுக்கு நான் வரல போ அப்படி சொல்கிறாங்க. என்ன வரலையா, வாடா போவோம் அப்படி சொல்கிறாங்க. நான் வரல போ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த பக்கம் அந்த ஜெமீன் தான், நாளைக்கு போயிட்டு நம்ம தனியாக பேசுவோம், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன், நம்ம கம்ஃபர்ட் பண்ணுவோம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இருந்தாலும் இவ்வளோ திட்டிருக்கக்கூடாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படி சொல்லி ஒரு மாதிரி நினைக்கிறாரு. சரி ஓகேடா இதோட பாட்டு முடிச்சுக்கலாம், நான் நெக்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக கொடுக்குறேன். இன்றைக்கி நிறைய பேக் டு பேக் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் முடியல. ஸோ ஓகேங்களா, நாளைக்கு நெக்ஸ்ட் பார்ட்டு டியூரேஷன் அதிகமாக கொடுக்குறேன். பாய், டேக் கேர்.